வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் லைக், சப்ஸ்கிரைப்ஸ், கமெண்ட்ஸ் செய்து வாழ்த்துகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள். இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது குழந்தை கருவறையில் வளர்கிறது என்பதாகும். ஒரு நாள், நண்பா, என் அருமை நண்பா, நான் அழைப்பது கூட தெரியாமல் சோலையை நோக்கி, பூஞ்சோலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறாயே, அப்படி என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டாய்? சென்ற வருடம்தானே யோகேஷா உனக்கு திருமணமாயிற்று. அப்படி இருக்க உனக்கு என்ன இப்போ கவலை தோய்ந்த யோசனையா? ஓ வாப்பா சுரேஷ், ஏதோ சிந்தனையில் போய்கொண்டிருக்கிறேன் பூஞ்சோலையை நோக்கி. தனிக்காட்டு ராஜாவாய் முன்பு இருந்தேனப்பா. வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம் என்றால் அதற்குள் எனக்கும் என் மனைவி வழியாக ஒரு வாரிசு உருவாகிவிட்டதப்பா. அதுதான் ஒரு பயம் கலந்த மகிழ்ச்சியே. இதில் என்னப்பா உனக்கு பயம் இருக்கிறது? உருவாகும் குழந்தையின் சிரிப்பும் பேச்சும் தானே நமக்கு வீட்டில் ஏற்படுகின்ற விசேஷம், சந்தோஷம். அப்படி இருக்க திருமணம் ஆன சில நாளிலேயே வீட்டில் கூட கேட்பார்கள், ஏதேனும் விசேஷம் உண்டா என்றுதானே கேட்பார்கள். குழந்தை பேறு குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டாமா யோகேஷா? உனக்கு நல்ல யோகம் வரப்போகிறது பார். உனக்கு உன் பெயருக்கு ஏற்ப யோகம் கரு உதித்த நாள் தொட்டு ஆரம்பமாகிவிட்டது என்று சந்தோஷப்படப்பா. இதற்கு ஒன்றுமில்லை என்று நினைத்து கொள்ளாதே சுரேஷ். நீ கூறுவது சரிதானப்பா. ஆனால் சில வேளைகளில் மருத்துவர் கூறிடும் அறிவுரைகள்தான் என்னை சிந்திக்க வைக்கின்றது. அதன்படி இக்காலச்சூழலில் நடக்க முடியுமா, ஏற்படுத்தி கொள்ள முடியுமா என்பதுதான் என் யோசனை. நமது வாழ்க்கை முறைக்கும் தற்போதைய அணுகுமுறைக்கும் ஏற்பவே குழந்தை என்பது கருவில் உதித்த நாள் தொட்டு வளர்ச்சி அடையுமாம். நல்ல சூழலை இக்காலகட்டத்தில் எப்படி அமைத்து தரப்போகின்றோம் என்பதுதான் எனக்கு தனி யோசனைகள் பல. பரபரப்பான இச்சூழலில் தாய் தந்தையரை விட்டு தனித்திருக்கும் இவ்வேளையில் என் மனைவியின் கருவில் வரும் குழந்தைக்கு அதிர்வு அலைகள் பலமாய் பாதிக்காமல் வளர்க்க வேண்டும் என்கின்றார் மருத்துவர். மேலும் சுரேஷ், அலறல் சப்தங்கள், ஆவேச உணர்வுகள் என்பது கூடவே கூடாதாம். மேலும் சுரேஷ், கருவுற்ற பெண் இருக்கும் வீட்டில் ஒலிக்கும் இசை இதமாக இருக்க வேண்டுமாம். மெலோடியஸ் ரைம், ரிதம். நல்ல கருத்துக்கள் அக்குழந்தையின் வளரும் குழந்தையின் காதில் விழுமாறு அமைதியாக வேறு பேச வேண்டுமாம். நற்சிந்தனைகள் ஒலிக்கும் வீட்டில் வளரும் குழந்தைதான் நல்ல பண்புடன் வளர்ந்து மேலோங்கும் என்கின்றார், அறிவுரை கூறுகிறார் டாக்டர். நல்ல உணர்வுகள் பதியும்படி சுற்றுப்புறச் சூழலை உருவாக்க வேண்டுமென்று மருத்துவர் கட்டளையிட்டுள்ளார். பாசம் கலந்த பயம்தான் நண்பா. இதனால் எனக்கு சமயத்தில் ஏதேதோ சிந்தனை ஏற்படுகிறது. அதாவது, பரம்பரை இயல்புகளையும் சுற்றுச்சூழல் இயல்புகளையும் மேன்மேலும் நாம் தான் திருத்தி அமைக்க வேண்டும் என்கின்றார் மருத்துவர். அவர் சொல்வது சரிதானே நண்பா?
அதாவது வீடு என்பது நானும் சொல்லுகிறேன் உனக்கு, டாக்டர் மட்டுமென்ன நானும் சொல்கிறேன் நண்பா உனக்கு யோகேஷ். வீடு என்பது கல்லாலும் மண்ணாலும் மட்டிலும் கட்டப்படுகின்ற கட்டடம் இல்லையே. அது நம் எதிர்கால கனவுகளும் லட்சியங்களும் உருவாகும் நல்லதொரு இடம்தானே. சிந்திக்க வேண்டும் நண்பா. குழந்தை பிறந்து வளர்கின்ற அடிப்படை சூழல்கள் பற்றித்தானே மருத்துவர் பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டனையும் குறிப்பிட்டு உனக்கு விளக்கியுள்ளார். சந்தோஷப்பட வேண்டிய விஷயமப்பா. அது மட்டுமில்லை யோகேஷ், பெண் கருவுற்ற நாள் தொடங்கி தொற்று நோய்கள் தொடராமல் மருத்துவர் ஆலோசனையின்படி கருவுற்ற மனைவியை அவள் மனம் நோகாமல் பாதுகாப்பது கணவனின் கடமைதானே. சிந்திக்க வேண்டாமா? பொறுப்பை ஏற்று கடமையில் திளைப்பதில் உனக்கு என்ன பயம்? சரி, டாக்டரிடம் போக வேண்டாம். அட்லீஸ்ட் கலை இசை போன்ற நடைபெறும் இடங்களுக்காவது உன் மனைவியை அவள் விருப்பப்படி அழைத்துச் செல்லலாமே அப்பா. மனம் மகிழ்வாள் அல்லப்பா. அதனால் உருவாகும் கருவும் அந்த மன மகிழ்வில் பூத்து குலுங்கி வெளிவரும் அல்லவா? அது கூடவா உன்னால் முடியாது? இத்தகு செயலும் மருந்து மாத்திரைகளை விட உணவு சார்ந்த தடுப்பு ஊசிகள் போன்றதுதான் நண்பா. சிந்தித்துப்பார். எப்படியோ யோகேஷ், நீ தனி மனித ராஜாவாய் வாழ்வதை விட பொறுப்பு மிக்கவனாய் மனைவியை நேசித்து மாறுவதுதான் நாம் வாழ்ந்ததற்கே அடையாளமப்பா. அது மட்டுமல்ல யோகேஷ், உனது மற்றும் தாய் தந்தையர் மற்றும் பரம்பரையின் முகவரியாய் அடையாளமாய் பெயர் சொல்ல போகின்ற எதிர்கால பொக்கிஷமே நின் குழந்தை செல்வதானே. குழந்தை செல்வம் என்று நீ நம்ப வேண்டாமா? இதற்கு ஏற்ற இடமாக உனது வீட்டு சூழலை நன்கு அமைத்து கொள்ளப்பா யோகேஷ். டாக்டர் கூறுவது சரிதான். எனது தந்தை மகேஸ்வரன் அடிக்கடி எனக்கு ஒன்று கூறுவார். அதை நான் உனக்கு கூறுகிறேன். அதாவது நண்பா, அன்பும் அமைதியும் மிக்க வீட்டுச் சூழலில் உருவாகும் கருவில் வளரும் குழந்தைதான் நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாய் திகழ்வது உறுதி என்பார். அதை நான் இன்று உன் வழி நின்று யோசித்து பார்க்கின்றேன். குழந்தை கருவுற்று வளர்கிறது என்றால் கருவுற்ற காலம் தொடங்கி பிறந்து வளர்கிற காலத்திலும் அதன் உள்ளத்தில் உன்னதமான உணர்வுகள் பதியும்படியாக நாம் பதியம் போட்டு வளர்க்க வேண்டுமப்பா. மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திடும். இப்படி இவற்றை மறந்து பொறுப்பற்ற நிலையில் மனைவியை பிரிந்து எங்கே பூஞ்சோலை நோக்கி ஓடுகிறாய்? பொறுப்பற்ற நிலையில் இருக்காதே. வளரும் குழந்தைகள் புதிய நம்பிக்கையை நமக்கு அளிக்காது. இதற்கு ஓர் மேலை நாட்டு பழமொழி ஒன்று. அதாவது, நான் உளறுகிறேன் என்று கருதாதே நண்பா. இவற்றையெல்லாம் நல்ல கருத்துக்களையெல்லாம் மறந்து பொறுப்பற்ற நிலையில் அந்த சூழலில் வளரும் குழந்தைகள் புதிய நம்பிக்கையை நமக்கு அளிக்காது என்றுதான் சொல்கிறேன். இதற்கு ஓர் மேலை நாட்டு பழமொழி ஒன்று சொல்கிறேன் யோகேஷ். அதாவது, பியோனோ வாங்கி வைத்திருப்பவர்கள் எல்லாம் இசைக்கலைஞர்கள் ஆக மாட்டார்கள் மற்றும் பிள்ளை பெற்றவர்கள் எல்லாம் பெற்றோர்களும் ஆக மாட்டார்கள் என்பதை நீயும் மறக்கக்கூடாது என்பதையெல்லாம் நானும் படிக்கும் காலம் தொட்டு நன்கு கற்றுள்ளேன். நீயும் புரிந்து கொள். கருவில் குழந்தை வளர்கிறது, ஜாக்கிரதை. வாப்பா, நேரமாகிவிட்டது. அடடே, எங்கே வேகமாக ஓடுகிறாய்? அது யாரது வருவது? அவள் என் மனைவிதானப்பா வருகிறாள் என்னை தேடிக்கொண்டு. நான் அவளை குழந்தையாக பார்க்கிறேன் இப்பொழுது. அவளை ஓடி அணைக்க வேண்டும் போல் உள்ளது. வருகிறேன் நண்பா. வாழ்க வளமுடன்.